Dean College of Arts and Science, Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today. உங்கள் விவசாயம் மற்றும் பண்ணைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க சிறந்த இடம் விசன் அக்ரோ. ஒரு 5 நிமிஷம் மோடி அந்த ரவுண்ட்ல கீழே போறாலும் ஒரே குதிக்கிறாங்களா அத்தனை பேர். யாருமே தோற்கடிக்க முடியாத நபர்கள் இல்லை. மோடியும் கூட you will never ever rule people of Tamil Nadu in the entire life. இப்போ என்ன இப்போ அதனால நாங்கள் பாஸ், அவங்க ஃபெயிலு. யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். மோடி அவர்கள் வந்து மீண்டும் பிரதமர் ஆகிறாரா? யார் வெற்றி பெற்றாங்க? நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தோத்தவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ அவங்க ஜெயிச்சு தான் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியான காமெடி இதுவரையிலும் எங்கேயுமே நடந்துச்சு இல்லை. இப்போ வந்து பிஜேபி யாரும் மறுக்க போகிறது கிடையாது. ஃபேக்ட் பிஜேபி வந்து அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு நீங்கள் மாற்றுக்கு இருந்தால் வச்சுக்கன்றா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன், வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? நீங்க பாஸ் பண்ற வழி பாருங்க. முதல்ல 25 பேர் சேர்ந்து நாங்க வந்து 230 வாங்கிட்டோன்றது என்ன இது? நான் ஒரே ஆளா 241 வாங்கிக்கிறேன். யார் பெரியவங்க இதில்? பாஸ் பண்ண 3 பேரையும் கூப்பிட்டுட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும். அதுக்காக கேட்குறேன். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொன்னோம். காங்கிரஸ் முக்து பாரத்னா காங்கிரஸ் முக்து பாரத்னா காங்கிரஸ் ஆட்சி இல்லாத ஒரு இந்தியா, அதுதான் அர்த்தமா? இல்லை காங்கிரஸே இல்லாமல் போனோம் அப்படிங்கிறது உங்க நோக்கம் கிடையாது. திமுகனுடைய வெற்றியை, அதிமுகனுடைய தோல்வியை முடிவு செய்திருப்பது பாஜக. முடிவு செய்யறதா நம்ம வேலை, ஜெயிக்கிறதா நம்ம வேலை. அது 11% ஓட்டு. நாங்கள் 3 மடங்கு வளர்ந்திருக்கிறோம் 2026. என்ன வேணா நடக்கலான் இருக்கீங்களா? தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்த பார்வையை முன்வைப்பதற்காக நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நலமா சார்? நல்லா இருக்கா தமிழ்? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை சார். முதல் கேள்வி என்னன்னாக்கா, மோடி அவர்கள் வந்து மீண்டும் பிரதமர் ஆகிறாரா? அதற்கான சூழல் இருக்கா? யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். யார் வெற்றி பெற்றாங்க? எதற்காக அந்த கேள்வி கேட்குறேன்னாக்கா, யார் வெற்றி பெற்றார்கள்? இல்லை, முழு பெரும்பான்மை வந்து கட்சிக்கு கிடைக்கும். யார் வெற்றி பெற்றது? பாரதிய ஜனதா கூட்டணி வந்து வெற்றி பெற்றாங்க. என்டிஏ கூட்டணி வெற்றி. அதில் என்ன சந்தேகம்? அதற்கான கேள்வி எதுக்காக வருதுன்னா, இப்போ வந்து தனி பெரும்பான்மை அப்படிங்கிற பொழுது எந்த வித நம்ம கேள்வியும் இல்லை எதுவுமே. ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் தான். இப்போ கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சி அப்படின்னும் பொழுது அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. யார் பிரதமருங்கிற முடிவை வந்து வெறும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் எடுக்க முடியாது இல்லையா? அதற்காக அந்த கேள்வி வைக்கிறேன். 2014, 19 இந்த 2 தேர்தலையுமே கூட்டணி வச்சு தான் போட்டிக்கிட்டோம். கூட்டணி அமைச்சரவை தான் இருந்துச்சு. அமைச்சரவை இருந்தது. ஆனால் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கணும், அப்படி தனிச்சா ஒரு முடிவு எடுக்கணும்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி 2006 திமுக கூட்டணி 96 இடங்களில் ஜெயிச்சது. அப்போ கூட்டணிலாம் முடிவு பண்ணி தான் யார் முதலமைச்சர் தீர்மானம் பண்ணாங்க. ஆமாம், அந்த கூட்டணி கட்சிகள் இசைவு கொடுத்தாதான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, எப்பொழுதுமே நடக்கிற விஷயம் தான். ஒவ்வொரு முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் கூட்டி அனைத்து கட்சிகளும் வந்து அதன் பிறகு பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் ஒவ்வொரு முறையும் நடக்கிறது. இப்போ மட்டும் என்ன புதுசாக இருக்குது? அதே தான் நடக்குது. அதுதான் கேட்குறேன். இப்போ முடிவெடுக்கிற இடத்துல மற்ற கூட்டணி கட்சிகளும் இருக்காங்களே அப்படிங்கிறது. எல்லாருமே எப்பொழுதுமே இருக்கிறாங்க. அவங்களும் ஒரே நிலையில் தான், ஒரே மனநிலையில் தான் இருக்காங்க, ஒரே ஒருமித்த நிலையில் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தோத்தவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ அவங்க ஜெயிச்சு தான் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியான காமெடி இதுவரையிலும் எங்கேயுமே நடந்துச்சு இல்லை. நீங்கள் சொல்கிற, அதாவது இந்த இண்டி கூட்டணி மொத்தம் எவ்வளோ இடம் எடுத்துருக்குறாங்க? 234. 32. பிஜேபி எவ்வளோ இடம் வந்துருக்குது? 290 கிட்ட எடுத்துருக்குறாங்க. பிஜேபி வந்து 240. 241. இது எல்லாம் சேர்ந்து இருந்தால் கூட பிஜேபியோட கிட்ட கூட வர முடியல அவங்களால. அப்புறமா இவங்க என்ன அவங்க ஜெயிச்சுதா சொல்லிக்கிறாங்க. இல்லை, ஜெயிச்சுதா இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு பக்கம் வந்து நம்ம காங்கிரஸ் முக்த் பாரத்ங்கிற முழக்கத்தை ஆரம்பத்துலேருந்தே வச்சுருக்கோம். அப்படின்னும் பொழுது அப்படியான ஒரு சூழல் இல்லை, நாங்கள் ஒரு 100க்கு கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று கூட காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறாரு, டெமோக்ரஸி வென்று இருக்கிறது, இது மக்களாட்சி தத்துவம் வந்து. அதான் காமெடி. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொன்னோம். காங்கிரஸ் முக்த் பாரத்னா காங்கிரஸினுடைய ஆட்சி, காங்கிரஸினுடைய அரசு எங்கேயும் இருக்காதுன்றது தான் காங்கிரஸ். அதுதான் அர்த்தமா? இல்லை காங்கிரஸே இல்லாமல் போனோம் அப்படிங்கிறது உங்க நோக்கம் கிடையாது. சார், காங்கிரஸ் இல்லைன்னா வேற ஒரு பேரில் 1000 காங்கிரஸ் இருக்குது. தேசியவாத காங்கிரஸ் இருக்குது, என்ஆர் காங்கிரஸ் இருக்குது. அதனால் அது இல்லை விஷயம். காங்கிரஸ் முக்து பாரத்னா காங்கிரஸ் ஆட்சி இல்லாத ஒரு இந்தியா, அவ்வளோதான். அது நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ அப்கி பார் 400 பார்ங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு கோலாக இருந்தது. ஆனால் அதை வந்து எட்ட முடியல. அதை எப்படி பார்க்குறீங்க? அதற்கான பின்னாடி காரணம் என்னன்னு? நான் 100 மார்க் வாங்கணும்னு எக்ஸாமுக்கு போகிறேன். 70 மார்க் தான் வாங்கினேன். நான் தான் ஃபஸ்ட்டு. 100 வாங்கியிருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு, 70 வாங்கினா நான் தான் ஃபஸ்ட்டு. இவ்வளோ தானே விஷயம். அதுக்காக 70 மார்க் தான் வாங்கினேன்ட்டு திருப்பி இல்லை நான் 100 தான் வாங்கணும்னு சொல்ல முடியும்? ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். நம்ம 400 கிட்ட போகிறோம், இலக்குங்கிறது 400 வைக்கிறோம். ஆனால் வந்து ரொம்ப பின்னோக்கி 290க்கு போகிறோம். ரெண்டாவது நான் அதுதாங்க சொன்னேன். ரொம்ப புரியல நீங்கள் பேசுறது, கொஞ்சம் ரொம்ப ஹைஃபையாக இருக்குது. நான் சொன்னது என்ன, நான் எக்ஸாம் எழுதுறேன், 100 மார்க்கு தான் எழுதுறேன், 100 வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன், ஆனால் 70 தான் வாங்கினேன். நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு.
அப்புறம் முதல் மாணவன் நான் தானே. ஆனால் அதனால் இல்லை 100 தான் எனக்கு வேணும்னு சொல்ல முடியுமான்னு இல்லை. அது போல் 400 நாங்கள் எதிர்பார்த்தோம், வரல. 293 தான் வந்துச்சு. இப்போ என்ன? இப்போ அதனால நாங்கள் பாஸ், அவங்க ஃபெயிலு, இவ்வளோதான் விஷயம். அதுதான் அந்த இலக்கை எட்ட முடியாததுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு. அது என்னன்னு அலசி ஆராய்ந்து அடுத்த முறை இன்னும் அதிகமாக வரா மாதிரி பார்க்க போகிறோம். சிம்பிள். அதுக்காக நான் பாஸ் பண்ணது பாஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு அதான் நடந்துருக்கு. தனியாக பாஸ் பண்ணீங்க முன்னாடி, இப்போ வந்து தவறாக சொல்கிறீங்க. வாஜ்பாய் அவர்கள் இருந்த போதும் சரி, 2014 சரி, 2019 சரி, தனியாலாம் பாஸ் பண்ணல. எல்லாரும் ஒன்றாக கூட்டணி வச்சோ இருந்தாலும் அறுதி பெரும்பான்மை கிடைச்சது வந்துச்சு. அதிக நம்பர் எங்களுக்கு வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த அறுதி பெரும்பான்மை போனதுக்கான காரணம் வந்து ஏதோ பாஜக ஆட்சியின் மீதான ஒரு நம்பிக்கையின்மை அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை பாஜக ஆட்சியின் மீது நம்பிக்கையின்மைனா என்ன நடந்திருக்கும்? இந்த நாடு ஜனநாயக ரீதியாக பெரும்பான்மை யாருக்கு வருகிறது? நம்பர் ஆஃப் சீட்ஸ் தானே கணக்கு, வேற ஒன்றும் இல்லையா இல்லை. அப்போ இது ஒன்றும் விகிதாச்சார அடிப்படையில் இல்லை. அப்போ இந்த சிஸ்டம்ல யார் அதிக இடங்களை பெறுகிறார்களோ அவங்க தான் வெற்றி. அப்போ எங்க மேல நம்பிக்கை இழந்திருந்தா வெற்றி எப்படி மக்கள் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க? அதுதான் கரெக்ட் தான். நான் என்ன கேட்கறேன்னா, சதவீத அடிப்படையில் நம்பிக்கை குறைஞ்சிருக்கா? ஏன்னா நம்மளுடைய சேஃப் லேண்ட், அதாவது நம்ம தொடர்ச்சி ஆதிக்கம். இப்போ எங்க இந்த சதவீதம் வந்துச்சு? அதான் நான் கேட்கறேன். உங்களுக்கு தேவைன்னா சதவீதம் அந்த சதவீதம் சொல்ல சார், பர்சன்டேஜ் அளவுல நம்பிக்கை குறைஞ்சிருக்கான்னு கேட்கிறேன் மக்கள் மனசுல. ஏன்னா குறைவா இருக்காங்கல்ல மெஜாரிட்டி. உலகம் முழுக்குமே ஜனநாயகத்தில் என்ன, அமெரிக்கால 51% வாங்குற ஒருவர் தான் அதிபர், 49% வாங்குறவர் தோத்துரு. அதுதான் சார் என்னுடைய கேள்வி. ரொம்ப சிம்பிள். என்னன்னாக்கா நம்ம 51 55 சொல்லிட்டு ஆதரவு வந்துச்சு, நமக்கு இன்னைக்கு 40 வந்துட்டு கேள்வி. நீங்க 49 வாங்கினவர் கூட 2% தான் சொல்ல முடியுமா? நான் கேட்கறேன், சொல்ல முடியுமா? இல்ல நீங்க இப்ப நான் ஒத்துக்கிறேன். இப்ப வந்து பிஜேபி யாரும் மறுக்க போறது கிடையாது. ஃபேக்ட், பிஜேபி வந்து அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு நீங்க மாற்றுக்கு இருந்தா வச்சுக்கன்ற என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டேன், வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு தூரம் குறைஞ்சதுக்கான காரணமா நீங்க பரிசோதனை பண்ணிருப்பீங்கல்ல, சொல்றேன். காரணம் என்னன்றத கண்டிப்பா நாங்க வந்து எங்களுடைய கட்சியில நாங்க அதை வந்து சுய பரிசோதனை செய்வோம், அதை வந்து இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவோம். குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, ஹரியானாவில் இதுதான் மிக முக்கியமானது. மேற்கு வங்காளத்தில் ஒரு 8 சீட்டு குறைஞ்சிருக்குது. இதுதான் மிக முக்கிய காரணம். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். கண்டிப்பா அது பார்க்கலன்னா கட்சியே இல்லையே. அதுதான் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல வந்து பாதிக்கும் அதிகமான சீட் வந்து இண்டி கூட்டணி வந்து பெறாங்க. அந்த இடத்துல சரிவிற்கான காரணமா நீங்க இது வரைக்கும் யோசிச்சு வச்சு பார்க்கலாம். அதுதான் சொல்றேன். அது வந்து அங்க இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியும் உத்தரப்பிரதேசம் அதை வந்து ஆராய்வாங்க. கிட்டத்தட்ட 26 சீட் வந்து அதுல குறைஞ்சிருக்கு இந்த முறை. ஆமா, இழந்திருக்கு. அந்த 26 சீட் ஏன் இழந்தோம்? சென்ற முறையை ஒப்பிடும்போது, சென்ற முறைக்கு ஒப்பிடும்போது இன்னும் கூட அதிகமாக இருக்குது. சென்ற முறைக்கு ஒப்பிடும்போது ஏன் குறைந்தது என்பதை கண்டிப்பாக நாங்கள் ஆராய்வோம். ஆனால் அது எங்களை சார்ந்தது. எதிர்கட்சியோ இல்லை ஊடகமோ நீங்க இதுல தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்க ஜெயிச்சிட்டோம், நாங்கள் அடுத்த முறை அதிக அளவு வெற்றி பெற என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான். அது அரசியல் கட்சி. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நான் 100 மார்க் வாங்கணும்னு நினைச்சேன், 70 மார்க் தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். நான் தான் சிறந்த 100 மார்க் வாங்கும் போது நான் தான் சிறந்த மாணவன், 70 மார்க் வாங்கும் போது நான் தான் சிறந்த மாணவன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல நீங்க பாஸ் பண்ற வழி பாருங்க. முதல்ல 25 பேர் சேர்ந்து நாங்க வந்து 230 வாங்கிட்டோன்றது என்ன? நான் ஒரே ஆள 241 வாங்கியிருக்கேன். யார் பெரியவங்க இதுல என்னன்னா, இப்ப பேசிக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல மற்ற ஊடகவியலாளர்கள்லாம் பேசும்பொழுது என்னன்னா, நேத்தோட கேள்வியை முன்வைக்கிறாங்க ராகுல் காந்தி கிட்ட, நீங்க நிதிஷ்குமாரையோ இல்ல சந்திரபாபு நாயுடுவோ அழைப்பீங்களான்னு கேட்கும்போது நாங்க கூட்டம் கூடி முடிவு பண்ணோம் அப்படின்றாங்க. அந்த பாஸ் பண்ண 3 பேரையும் கூப்பிட்டுட்டாங்கன்னா சிக்கலா போயிடும்ல, அதுக்காக கேட்கறேன். அவங்க கூப்பிட்டா அவங்க வந்தா சேர்த்துக்கிட்டோம். அப்ப அவங்களுக்கு வாய் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வாய் இருக்காதா? அதனால நான் கேட்கறது இருக்காதா இல்லையா? பயானா எதுவும் இல்லை. அதாவது எதுவும் அவர்களுடைய அந்த ஒரு அதிகாரத்தில் எப்படியாவது உட்கார வேண்டும் என்கின்ற வெறி எப்படியெல்லாம் சொல்ல வைக்கிறது. முரண்பாடு கொண்ட ஒரு கூட்டணி என்ற ஒன்றை உருவாக்கி காங்கிரஸ் தலைவர் மேற்கு வங்காளத்தில் சொல்றாரு, இங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க, திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் எல்லாம் இங்க இல்லவே இல்லை, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. கம்யூனிஸ்ட் கேரளாவில் காங்கிரஸை வெட்டுவன் குத்துவன்னு அலைகிறாங்க. மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்னா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் அடுத்த 5 கிலோமீட்டர் ஒன்றா இருக்கிறாங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற. எங்களுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் எங்களுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இன்னைக்கு எந்த முரண்பாடும் இல்லையே. இன்னைக்கு இல்லை, ஆனால் முன்னாடி இருந்திருக்கல. நம்மளே திமுக கூட தான் எங்க கூட இருந்தாங்க, திருப்பி வருவாங்கன்னு சொல்லலாமா? அது நடக்குது அரசியல், தேர்தல் அரசியல் ஏதோ. அப்ப சொல்றீங்களா? அதுதான் நானும் சொன்னேன். தேர்தல் அரசியல் எது வேணாலும் நடக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்றாங்க. இன்னைக்கு என்ன இஷ்யூ இந்த இதில் நான் என்ன சொல்றேன், ஓப்பனா பேசணும். இன்னைக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு யார் ஜெயிச்சது?
தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிருச்சு, அவ்வளோதான். அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். உனக்கு என்ன முடியுமோ உங்களுடைய வேலைன்றோ அதான் பார்க்கணும். அதை விட்டு நான் இப்படி நடந்துச்சா இப்படி நடந்துச்சா. நம்மளும் அந்த மாதிரி நிறைய மாநில தேர்தல்கள் அதற்கான முயற்சிலாம் எடுத்திருக்கோம் இல்லையா? அங்கிருந்து ஆட்கள் வர்றது போறதுங்க சார். எங்களை தேடி ஆட்கள் வந்தால் கண்டிப்பாக சேர்த்துப்போம் சார். அதில் என்ன உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க அந்த மாதிரி இவங்களை எதிர்பார்க்கறாங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க, விருந்தாலே வராதுன்னு சொல்லி அந்த மாதிரி காங்கிரஸ் எதிர்பார்க்கறாங்க. நான் ஒன்றும் எதிர்பார்க்க தப்பு இல்லைன்றேன். நான் என்ன சொல்றேன், நீ அமைதியா வேடிக்கை நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்க. நீ கதவு திறந்து விட்டுருந்தானா எங்களுக்கு தெரியும். அங்க இருந்து வெளியே வருவாங்க, உள்ள வரது மட்டும் இல்லை, வெளியே வருவாங்கல்ல. அப்புறமா சரி சார், இப்போ எந்த தயக்கமாவது இருக்கா? ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் நிறைய கூட்டணி ஆட்சிகளை பார்த்துருக்கிறோம். அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், நிறைய பார்த்துருக்கிறோம் சார். பிஜேபி உட்பட நான் பார்த்த வரையில இது வரைக்கும் 3 ஆட்சி இல்லை, 3ன்றதை விட 4 ஆட்சி இல்லை 5 ஆட்சி கூட வச்சுங்க. 13 நாள் ஆட்சி வாஜ்பாய், 1 வருஷம் ஆட்சி வாஜ்பாய், 5 வருஷம் ஆட்சி வாஜ்பாய். இது எல்லாமே கூட்டணி ஆட்சி தான். நரேந்திர மோடி ஆட்சி 14, நரேந்திர மோடி ஆட்சி 2019, இதுவும் கூட்டணி ஆட்சி தான். இதுல என்ன உங்களுக்கு புதுசா இந்த முறை டவுட் இல்லை? யாரும் வெளியில போனாலும் நமக்கு பாதிப்பு இல்லை, உள்ள இருந்தாலும் பாதிப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா? சார், யாரும் வெளியே போக மாட்டாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு யாராவது வெளியே போயிடுவாங்கன்னு நினைச்சா யாரோ உள்ள வர போறாங்கன்னு அர்த்தம். நிதிஷ்குமார் மேல முழு நம்பிக்கை இருக்கா சார் அவர் மேல? சார், அவங்களுக்கு மத்தியில் அவர்களும் அமைச்சர்கள் இருப்பதாக சொன்னால் நம்பிக்கை எனக்கு இருக்குதான் ஆகும். ஏன்னா நம்ம பல காலங்களில் பார்த்துருக்கோம், இங்கே அங்கன்னு மாறி மாறி போயிருக்கு. அது அரசியல் அப்படிதாங்க இருக்கும். காங்கிரஸ் கூட தான் வந்து கம்யூனிஸ்ட் கூட வச்சாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரவு வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? அப்புறம் அரசியல் நீங்கள் தானே சொன்னீங்க, அரசியல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் அது ரைட் சார். அடுத்து முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா, இந்த ராமர் கோயிலுங்கிறது வந்து சமீபத்தில் வந்து கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது தேர்தலுக்கு முன்பாக. அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பேசுகிறேன் அர்த்தம். இதை நோக்கி தான் வந்து எதிர்கட்சிகள் உங்க மேலே வைக்கக்கூடிய விமர்சனமே எதுக்குனாக்கா, ராமர் கோயில் வந்து வேக வேகமாக திறக்கப்பட்டதே வந்து இந்த எலெக்ஷனுக்காக தான் அப்படிங்கிறது தான். ஆனால் அது வந்து பெருசாக கோர்ட்டு போய் கேட்டாங்கம்மா, கோர்ட்டு சொல்லிச்சாம்மா? அப்படி இல்லை, கோர்ட் புரியல எனக்கு. கோர்ட்டு தானே கட்ட சொல்லிச்சு. அதுதான் இதை வேக வேகமாக திறந்ததுக்கான காரணம்னு சொல்றாங்க. உத்தரவு போட்டது கோர்ட்டா இல்லையா? கோர்ட் போட்டது. கோர்ட்டு இப்படி தான் திறக்கணும்னு சொல்லிச்சா? இல்லையே. கோர்ட் இந்த தேதிக்குள்ள திறக்கலன்னா இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட் காலின்னு சொல்லிச்சு. இல்லை அது நம்ம கோர்ட்டோட பொருத்தி பார்க்க தேவையில்ல. ஒரு பொதுப்படியா பார்க்கும்பொழுது ராமர் கோவில ஏன் கட்டினாங்க? கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. அப்படி பார்க்க தேவையில்லைன்னு இல்லை, நீங்க வேகமா திறந்தீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சார். அது அவங்க குற்றச்சாட்டு என்னங்க? அவங்க ஏதோ உளறாங்கன்னு சொல்லுங்க, அது என்ன குற்றச்சாட்டு? உளறதெல்லாம் போய் குற்றச்சாட்டுன்னு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? அவங்க உளறலுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை முதல்ல. ஏன்னா இது ஒரு நடவடிக்கை, நீதிமன்றத்தினால் அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் நாம் அது செய்யறோம். எங்களுடைய கொள்கைகளில் மிக முக்கியமான ஒன்று. நீங்க ஃபைசாபாத்ல தோத்துட்டீங்களே, ராமர். நான் என்ன கேட்கிறேன், கருணாநிதிக்கு வந்து ஒரு நினைவாலயம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அப்போ சேப்பாக்கத்தில் அதிமுக ஜெயிச்சிருது. அப்போ கருணாநிதிக்கு வந்து இங்கே நினைவாலயம் யாருக்கும் பிடிக்கலன்னு அர்த்தமாயிருமா? ஏதாவது கொஞ்சம் பொருத்தமா இருக்குதா? ராமர் என்பவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கருத்து, அந்த நம்பிக்கை என்பது உலகம் முழுக்க வாழக்கூடிய இந்துக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இது ஒன்று ஃபைசாபாத்லேயே தோத்துட்டீங்கன்றது நீங்க ஃபால்ஸ் நரேட்டிவ் கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இல்ல அது என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய தேர்தல் முடிஞ்சோ இல்லை கொஞ்சம் தாமதமாக திறந்திருக்கலாம். முன்னாடியே திறந்ததுக்கான காரணம் தேர்தல் கணக்கு கிடையவே கிடையாது. யார் முடிவு பண்றது எப்போ திறக்கணும்ன்றது? இல்ல, அது நீ கட்டி முடிக்கலங்கிறது தான் அவங்களுடைய வேலை, அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. கட்டி முடிக்காமலே திறந்துட்டீங்க அப்படின்னு யார் சொல்றது? காங்கிரஸ்காரங்களும் பல விளக்குகள் கொடுத்துட்டாங்க இல்லன்ட்டு. அப்புறமா என்ன இருக்கு? அது முடிஞ்சு போற சமாச்சாரம். அப்ப நீங்க தேர்தல் கணக்கோட அதை ஒப்பிடல. அது எதுவும் சார், அது ஓட்டு அரசியலே கிடையாது சார். ஓட்டு அரசியலே கிடையாதா? கிடையாது. எப்படி அது ஓட்டு அரசியல்ன்றீங்க? ராமர் கோயில் எத்தனை வருஷமா போராட்டம் இருக்காங்க தெரியுமா? உங்க தாத்தா, அவங்க தாத்தா, அதுக்கு முன்னால அவங்க தாத்தா, இப்படின்னு 500 வருடங்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். நீங்க அதை எப்படி ஓட்டு அரசியல்? சரி, இது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வருவாங்க ராமர் கோயில் கட்டணும் தெரியுமா? ஓட்டு போடணுன்றதுக்காக. இது நம்முடைய உரிமை, நம்முடைய நம்பிக்கை. அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சட்ட ரீதியாக. அதனால இதுல போய் ஏன் நீங்க அதுதான் இப்ப மதவாத அரசியல் யார் பண்றாங்க? அதுதான் நான் கேட்கிறேன். காங்கிரஸ் மதவாத கட்சி அப்படின்னு ஏன் சொல்றோம்? இதுக்கு தான் சொல்றோம். இப்ப ராமர் கோயில் எதுக்கு உள்ள எடுத்துட்டு வரீங்க? சிம்பிள். ராமர் கோயில் எதிர்க்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசியலுக்காக பயன்படுத்துறாங்கிறதா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் தீர்ப்பை மாற்றோம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அப்படி கட்டின கோயில் இடிப்போம்னு அர்த்தம். அப்படி எதுவும் சொன்னாங்களா சார்? சொன்னாங்களே. அது எப்படி? நாங்க அந்த மாதிரி இடிப்போம்னு சொல்லல. நீ என்ன இடிப்போன்னு சொல்ல? ஷாபான வழக்கில் என்ன பண்ணீங்க? தீர்ப்பை மாற்றி நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்களா இல்லையா? அப்போ இதுவும் அதே தானே. வாரணாசியில் வந்து பிரதமர் வந்து தொடர்ச்சியாக 3வது முறையாக போட்டிட்டாரு. இருக்கட்டும். முன்னாடி வந்து இந்த வெற்றி பெற்ற அந்த வாக்கு விகிதம்ங்கிறது வந்து பெருசாக இருந்தது, 5 லட்சம் அப்படிங்கிறது. அதையுமே ஒரு பேசுபொருள் ஆகியிருக்காங்க.
இப்போ 1.5 லட்சம் அப்படின்னு குறைஞ்சிருக்கு. பேசு பொருளா யார் ஆகுது? எதிர்கட்சிகள் தான் 1.5 லட்சம் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு பொழுது போல அதை ஆக்குறாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிச்சிட்டோம், வேலை முடிஞ்சது, ஜெயிச்சதோட முடிஞ்சது, அவ்வளோதாங்க. தேர்தல் லைட்டா ஏதோ மக்கள் வந்து நம்பிக்கை குறையுது அப்படிங்கிற மாதிரி அதுக்காக கேட்கறேன். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் தோத்துருக்குறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுதான் தமிழ்நாட்டில் கூட தோத்துருக்குறாங்க. தோத்ததில்ல இப்போ நம்ம முதலமைச்சர் தலைவர்கள்லாம் தோத்துருக்காங்க. காமராஜரே தோக்கடிச்சதுங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. இப்போ நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? இதை நான் சொல்லும் பொழுது இது ஒரு விஷயமே இல்லைன்றதை புரிஞ்சுங்க. இது அரசியல் என்பது, வெற்றி தோல்வி என்பது ரொம்ப சகஜங்க. யாருமே தோற்கடிக்க முடியாத நபர்கள் இல்லை. மோடியும் கூட யாராக இருந்தாலும். மோடி தோற்கவில்லை, அவ்வளவுதானே? அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு இதுல சொல்லுங்க? ஒன்றும் இல்லையே. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி ஒரு 5 நிமிடம் இன்பம் யாருக்கு? எதிர்கட்சிக்காரங்க. அவ்வளோதான். பாப்பா மோடி கீழே வராருப்பா. அப்போ ஒருவருடைய வீழ்ச்சியில விழுந்து விடுவார் என்ற நினைப்பிலேயே இவ்வளவு இன்பம் அனுபவிப்பவர்கள் காரணம் என்ன? எங்களால் ஊழல் செய்ய முடியவில்லை, பணம் ஈட்ட முடியவில்லை, அதிகாரம் 10 வருடங்களாக இல்லை, பதவி சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை, எங்கள் குடும்பத்திற்கு சொத்துக்கள் சேர்க்க முடியவில்லை, நாட்டை கொள்ளையடிக்க முடியவில்லை, இயற்கை வளங்களை சுரண்ட முடியவில்லை. இதுதான் காரணம். மோடி எல்லாத்தையும் தடுத்துட்டாரு. அதனால்தான் ஒரு 5 நிமிஷம் மோடி அந்த ரவுண்ட்ல கீழே போறாலும் ஒரே குதிக்கிறாங்களா அத்தனை பேர். அப்புறம் அந்த பின்னாடி பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்றீங்களா? அவ்வளவுதான். இப்போ மோடி பாருங்க, அவர் ஒரு நல்ல என்டர்டெய்னரா இல்லையா? அவங்களுக்கு கூட ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. சந்தோஷப்படுங்க. அவருக்கே கொஞ்சம் யோசனையா இருக்காதா? ஏன் இவ்வளவு வாக்கு குறைஞ்சது? அவர் உங்களுக்கு சொன்னாரு யோசனை? உங்களை கேட்கறேன் நான். அவருடைய எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதில் என்ன இருக்குது? வெற்றி தோல்வின்றதே சகஜன்ற. எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை கூட தான் நாங்கள் வெற்றி பெறுவான்னு நினைத்தோம். அதுக்காக அப்படியே அவர் வந்து ஐயோ நான் தோத்துட்டேன்னு சொல்ல போகிறோம். அதெல்லாம் கிடையாது. அதான் காமராஜரே தோல்வி. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினே தோக்கடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா என்ன? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோல்வி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் புரியுங்க. ஜம்மு காஷ்மீர் பற்றி இவ்வளோ பேசினாங்கல்ல, 2 பேர் பெருசா போறாங்களா இல்லையா? உமர் அப்துல்லாவும் 2 பேரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 பேரும் மெஹபூபா முப்தி. அப்போ இது வந்து காலத்தின், இது வந்து விளையாட்டு அரசியல், இது வந்து ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு. நீங்க அவ்வளவு பேசுனாங்க, ஐயோ அரவிந்த் கெஜ்ரிவால் போய் ஜெயிலில் அடிச்சிட்டாங்கன்னு. டெல்லியில் என்ன ஆச்சு? 7 ஜார்க்கண்ட்ல என்ன ஆச்சு? சோரனை கைது பண்ணிட்டாங்க. ஒன்றும் நடக்காது சார். இதெல்லாம் அரசியல் சார், அவ்வளோதான். ஒரு பக்கம் இப்படியான ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா அந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் வந்து நம்ம பின்னாடி சந்திச்சிருக்கிறோம். அதற்கான காரணமாக என்ன பார்க்கணும்? அதெல்லாம் வந்து இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணோம். அகில இந்திய கட்சி இதையெல்லாம் கண்டிப்பாக கருத்தில் எடுத்து ஏன் தோற்றோம், அடுத்த முறை இதை எப்படி நாம் வெல்வது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சி அதுதான் செய்யணும். இப்போ கிரிக்கெட்டே ஆடுறோம்னு சொன்னால் தோற்ற உடனே அடுத்த நாள் உட்காந்து பேசுவாங்க. பால் பை பால் பார்ப்பாங்க. இந்த பால் ஏன் அப்படி போட்ட, இந்த பேட்டிங் இது ஏன் நீ இந்த இடத்துல கேட்ச் ஏன் விட்ட, எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து தான் அடுத்த கேமே விளையாட போவாங்க. சார் நீங்க கிரிக்கெட் ஆடுறவங்களை போய் கேளுங்க. தயாரா தான் இருக்கீங்க அடுத்தடுத்து கிளம்பு. பாஜக ஆல்ரெடி அதுல குதிச்சிரும், உடனே குதிச்சிரும். ரிசல்ட் தெரிஞ்ச அடுத்த நாளே மாறணும் உடனடியாவே. ஏன்னா அது வரதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும். அதற்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் நம்பிக்கை எழுந்துட்டாங்க, அறுதி பெரும்பான்மை கொடுக்கலான்றாங்க. இது எப்படியான விமர்சனமா பாக்குறீங்க? ஏற்கனவே நீங்க சொன்னீங்க எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க. நான் கேட்கிறேன், மம்தாவுக்கு வந்து நான் சொல்றேன், அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க, அதனால அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் கொஞ்சமாவது சிந்தனை செய்யணும். 1999 மம்தா பானர்ஜி அறுதி பெரும்பான்மை இருந்த ஒரு கட்சியோட தான் கூட்டணி வச்சாங்களா? அமைச்சராக இருந்தாங்களா இல்லையா? அப்புறமா அன்றைக்கே இந்த கேள்வி கேட்கல. 2004 இருந்தீங்களே, ஏன் அந்த கேள்வி கேட்கல? இதோ தட்டையான விமர்சனமாக பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, புரியுதா உங்களுக்கு? இவங்க பேசுறதெல்லாம் ஏதோ பேசணும்னு உளறல் தான். இதில் குற்றச்சாட்டோ விமர்சனமோ எதுவுமே கிடையாது. சார், இப்போ காங்கிரஸினுடைய இந்த முன்னேற்றம் இருக்கு இல்லையா, ஒரு 52லேருந்து ஒரு 100ங்கிறது, அதை எப்படி பார்க்குறீங்க? 100 அடுத்தடுத்த தேர்தல்களில் உங்களுக்கு சவாலாக இருப்பாங்க இல்லையா? அடுத்த முறை 50,000 வாங்க. என்ன இருக்குது? ஒரு முறை 100 இல்லை 99 தான். அதான் ஒரு 100 ரவுண்டாக சொல்கிறேன். எல்லாமே ரவுண்டாக சொல்கிறேன். 99 தான் வித்தியாசம் இருக்குல்ல, செஞ்சுரி அடிக்கலையே. இப்போ அவங்களுடைய இலக்குங்கிறது 200க்கு போனோன்னு இருக்கும் சார். எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் தான் அரசியல் கட்சி. அது காங்கிரஸும் நினைக்கிட்டோம், தப்பு என்ன இருக்குது? இப்போ இனி கவனமாக தான் கையாளும் பாஜக அடுத்தடுத்து வர தேர்தல்கள்லாம். நாங்கள் கவனமாக தான் இருக்கும் சார். அடுத்து ரொம்ப நேரம் இந்திய அரசியலை பற்றி பேசிட்டோம், தமிழக அரசியல் களத்துக்கு வருவோம். நம்ம வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்தோம், 3வது அணியை கட்டமைச்சோம், ஆனால் பெருசாக சோபிக்க முடியல. திமுக 40-40 ஸ்வீப்பு, திமுக கூட்டணி, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வெற்றி பெற்றவர்களுக்கு நம்ம என்றைக்குமே வாழ்த்து சொல்லுவோம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வெற்றியை யார் தீர்மானித்தார்கள், யார் நிர்ணயம் செய்தார்கள் இந்த தேர்தலில் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 இடங்களில் 2வது இடத்தை நாங்கள் பெற்றிருக்கோம். 12 இடத்துல பிஜேபி பிளஸ் கூட்டணி புதுச்சேரியோடு சேர்த்து 12 இடத்துல இல்லையா, இன்க்ளூடிங் டிடிவி,
இவர் ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து 15 இடம் நாங்கள் எடுத்துருக்கோம். நிர்ணயம் செய்தது திமுகவினுடைய வெற்றியை, அதிமுகவினுடைய தோல்வியை முடிவு செய்திருப்பது பாஜக. முடிவு செய்யறதா நம்ம வேலை, ஜெயிக்கிறதா நம்ம வேலை. அது நீங்க அப்படி பாக்குறீங்க. ஏன் 11% ஓட்டு? நாங்கள் 3 மடங்கு வளர்ந்திருக்கிறோம். நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 3% ஓட்டு அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 3.5 மடங்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். இனி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியை பொறுத்து தான் அவர்கள் வீகம் அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இதுவரையிலும் நடந்திராத 50 வருடங்களுக்கு மேலாக நடந்திராத ஒரு விஷயம். நல்லா கவனிச்சுங்க. 50 வருடங்களுக்கும் மேலாக நடந்திராத ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நடக்குதுன்னு சொன்னா பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்குது. இந்த தேர்தல் பாஜகவுக்கு ஒரு பூஸ்டர். உண்மையிலேயே வந்து ஃபேக்ட்ஸை பார்க்கும்போது, நம்பர்ஸை பார்க்கும்போது பாஜக வந்து இரட்டிப்பு வளர்ச்சியை பெற்றதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் 3 மடங்கு அந்த 11%ங்கிறதுல எனக்கு கேள்வி என்னன்னாக்கா, இப்போ 4 கட்சிகள் வந்து நம்மளுடைய சின்னத்தில் போட்டி. தப்பா சொல்றீங்க. நாங்கள் போட்டியிட்ட தாமரை 23 இடங்களை போட்டியிடுது. அந்த 4 பேருடைய பலம் இருக்குல்ல, அதுவும் சேர்ந்து வருகிற பொழுது ஒரு பேச்சா? நீங்க அப்பனா நீங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுடைய உதயசூரன் சின்னத்தில் இருந்தபோது நீங்க என்ன பேசிருக்கணும் நியாயமா? அப்பயுமே அந்த கேள்வி இருக்கு. அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல, யாருமே கேள்வி கேட்கல. வைகோவே அதை கணேசமூர்த்தி அந்த சின்னத்தில் தான் போட்டி போட்டாரு. ஏன் சட்டசபையில் பன்ருட்டி வேல்முருகன் அந்த தமிழக இதெல்லாம் நான் சொல்லட்டுமா? திமுக ஒண்ணுமே இல்லை, வேல்முருகனால் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், சின்னன்னு பேசணும். அவங்க எங்க கட்சியினுடைய உறுப்பினராக தான் அங்க போட்டி போடுறாங்க. இவ்வளவுதான். 11% அது ஓகே. என்னன்னாக்கா இதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து 2014 இருந்துச்சு. நம்ம 3வது அணியை கட்டமைச்சோம். தப்பா சொல்றீங்க. 2014 தேமுதிகவுடைய பலம் என்ன, பாமகவுடைய பலம் என்ன, அன்னைக்கு பாஜகவின் பலம் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். அன்னைக்கு பாஜகவுடைய ஓட்டு சதவீதம், அன்னைக்கு தேமுதிக பிரைமரியான ஒரு கட்சியா இருந்தது, அதெல்லாம் பார்க்கணும். அதான் நம்ம சொல்றோம், நாம வளர்ந்துருக்கிறோம். அது நம்ம ஒப்பீட்டளவில் பார்க்கும்போதே தெரியுது நம்பர்ஸா வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வளர்ச்சிங்கிறது 2026 எப்படி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வந்து நாடாளுமன்ற தேர்தல், பிரதமரை யார் தேர்ந்தெடுக்கிறோன்றது சட்டமன்றம் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் நடக்கும். முதல் நாள் நான் 350 இடங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா கருத்துக்களும் போய் சொல்ல நிலையில மறுநாள் அது இல்லை. அதுபோல 2026 என்ன நடக்கலான்றீங்க? நாங்கள் ஆட்சியை கூட பிடிக்க முடியும், பிடிப்போம். அதற்காக நாங்கள் உழைப்போம். தமிழகத்தில் பாஜக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக முழுமையாக உழைப்போம். எப்படி நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு முழுமையான நம்பிக்கையோடு தான் இயங்கும். அதே மாதிரி தான் வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னார் 25% வாக்குகளை வாங்குவோம் நாங்கள் அப்படின்ட்டு. அந்த பேட்டியிலுமே கூட கேட்டாங்க 500% ஜம்ப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உறுதிட்டு சொன்னார். நீ ஒரு 11% எட்டி இருக்கிறோம். இது எப்படி பார்க்குறீங்க? அந்த நம்பிக்கைங்கிறது நம்ம வச்ச அளவுக்கு செயல்பட்டோமா, இல்லை இந்த செயல்பாடுகள் எதுவும் குறைபாடு இருக்குதா? சார், நான் தான் சொல்கிறேன், தேர்வையும் நீங்கள் தேர்தலையும் நீங்கள் ஒப்பீடு செஞ்சு தான் பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் நடக்கலை, ஆனால் கிடைத்த வரைக்கும் மகிழ்ச்சியோடு அடுத்த இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இது என்னன்னா, இது ஒன்று கிடைக்கலையன்றது அவங்க வந்து இந்த சேடிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனநிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பயத்தில் ஐயோ 11% வாங்கிட்டானே அப்படின்ற பயத்தில் இல்லை நீ 11% வாங்கினதில்லை, இது பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவாக பேசுகிற விஷயம். நீ 11% வாங்குறது, நீ வந்து 25% வாங்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் 11 தானே வாங்கினு சொல்றது தவறு. 2 முறை ஆட்சி புரிந்து விட்டு 10 வருடங்களுக்கு பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது என்பது வரலாற்று சாதனை. இந்தியாவில் இது வரைக்கும் நடக்காத ஒரு சாதனை. ஆனால் அதை மறக்கடிப்பதற்காக என்ன பேசுறாங்க, ஐயோ இது எங்களுக்கு தான் வெற்றி. நான் சொல்கிறேன், உலகத்தில் யாராவது இப்படி பேசியிருப்பார்களா? இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை தலைவர்களும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அது மோடிக்கெல்லாம் ஒன்றும் வெற்றி இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டு ரொம்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா, யூ வில் நெவர் எவர் ரூல் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இந்த என்டையர் லைஃப்ங்கிற மாதிரி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாரு. அதை போட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள்ல. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் சூழல் ஏற்படாதுன்னு அப்படிதான் மேற்கு வங்கத்தில் சொன்னாங்க, அப்படித்தான் கர்நாடகாவில் சொன்னாங்க, அப்படித்தான் கேரளாவில் சொன்னாங்க. இப்போ கேரளாவில் ஒரு எம்பி வந்தாச்சு, என்ன அப்படித்தான் ஆந்திராவில் சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் அப்படிதான் சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சி கால் பதிக்க முடியாது எங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு வேரூன்றி இருக்கிறோம். திமுக ஜெயிக்குமா வேணாமா, ஜெயிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதிமுக தோற்பதற்கு என்னன்றதை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் பேசுகிறோம், ஓகே, நிறைய இடங்களில் வந்து சாதிச்சு காட்டியிருக்கிறோம், நம்ம நிறைய இடத்துல தடம் பதிச்சிருக்கிறோம். ஆனால் தமிழக சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க. வருங்காலங்களில் நம்பர்ஸாக நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது தொகுதி அடிப்படையில் இப்போ நம்ம வந்து ஓட் ஷேராக நிரூபிச்சிருக்கோம் ஓரளவுக்கு. சார், இது வந்து இது அரசியல் சார், ஓட்டு அரசியல். திமுக ஒரு இடம் கூட ஜெயிக்காத காலங்கள் உண்டு.
நீங்கள் இன்னைக்கு 39 ஜெயிச்சிட்டோம் பெருமைப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இல்லை. திமுக ஒன்று கூட ஜெயிக்கல, அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கு ஒன்றுமே ஜெயிக்கல. அப்புறம் திமுக 39 ஜெயிச்சது, நாங்களும் 39 ஜெயிப்போம் சொல்ல முடியாது எங்களால். அவ்வளோதான். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு அரசியல் களமாடுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today. உங்கள் விவசாயம் மற்றும் பண்ணைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க சிறந்த இடம் விசன் அக்ரோ.